சிக்கன் குழம்பு செய்ய போகிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் 1/2 கிலோ கழுவி அப்படியே வச்சுருக்காங்க. இது கூட என்னென்ன ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் போடணுன்ட்டு சொல்லுவாங்க. இப்போது உப்பு 1/4 ஸ்பூன் போட்டிருக்காங்க. மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்காங்க. இது தனி மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்காங்க. தயிர் 2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 25 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு எடுத்துருக்கோம். இதெல்லாம் அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை என்னென்னான்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 இலை, 2 ஏலக்காய், ஒரு 6 லவங்கம், 2 பட்டை, 3 ஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையுமே எண்ணெய் விடாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்ட்டாக. ஃபஸ்ட்டு தனியாவை வறுத்துக்கலாம். அடுத்தது மிளகு போடுறாங்க. மிளகு போட்டுக்கலாம். அடுத்தது பட்டை போட்டுக்கலாம். அப்புறம் சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் இலை போட்டுக்கலாம், பிரிஞ்சி இலை. லாஸ்ட்டாக ஜீரகம் போட்டுக்கலாம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வறந்துடுச்சு. இதை அப்படியே தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்ன்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏற்கனவே மசாலா வறுத்து அரைச்சோல்ல அது பேஸ்ட்டு. இது வந்து தேங்காய் 4 பத்தை, 2 ஸ்பூன் பச்சரிசி போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கு. அது இல்லாமல் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். அது ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம். இப்போ ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். போட்டுக்கலாம். இப்போது இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சு. இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், முழு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்ச 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் 3த்தையும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே கலரி கொஞ்ச நேரம் வதக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். மசாலா ஊற்றிட்டு ஒரு தடவை அப்படியே கலரி விட்டுக்கலாம். இதில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால், அரிசி 2 சேர்த்து அரைச்ச விழுத ஊற்றிக்கலாம்.
ஊற்றிட்டு ஒரு கலரி விட்டுருவோம். தண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அது தண்ணி ஊற்றிடும். இப்போ இது மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி, சாப்பிடுவாங்க.